ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். இந்த ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இது வந்து பஸ்ட்டும் செஸ்ட்டும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்நார்மல் பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கட்டிங் போட்டு காட்ட போகிறேன். இங்கே வந்து மெஷர்மெண்ட் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். ஷோல்டர் அதுக்கப்புறம் ஹார்மோல் வந்து 16 இருக்குது. செஸ்ட்டு வந்து 35ம் பஸ்ட் வந்து 37 இல்லை அது 38. நான் 37ன்னு எழுதிட்டேன். ஸோ ஒரு 3 இன்ச் வந்து நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வருது. அதை வச்சு சரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஹெவி செஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம டாட்டெல்லாம் எந்த மாதிரி பிடிக்கணுன்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மார்க்கிங் போட்டுடலாம். எப்பயுமே கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஃபேப்ரிக் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வராது. அதனால ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்ஜினுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நான் இங்கே லென்த் வந்து 14.5 வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ் போட்டுட்டு 2 இடத்துல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் லென்த்து. அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. லைன் வந்து அப்படி கிராஸாக போயிடுச்சனாலும் ஒரு 1/8 இன்ச் மாறிச்சனாலும் ப்ளவுஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வரும். எப்பயுமே மெஷர்மெண்ட்ஸ் வந்து பக்காவாக மார்க் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நான் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறேன். 5.5 வந்து வச்சுருக்கேன். 5.5 ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹார்மோல் வந்து 5.75 5.75 வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 35 வரும். 35 4ஆல் வகுத்தோன்னா 8.75 வரும். ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஈஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப டீப் நெக்காக 10 இன்ச் வந்து டீப் வருது இல்லையா, நீங்கள் ரொம்ப ஈஸ் வச்சிங்கன்னா அதுவுமே ஒரு ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஷோல்டரும் ட்ராப் ஆகும் உங்களுக்கு. அதனால நீங்கள் இதே மாதிரி டேப்பை மடித்தே வந்து உங்களோட அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4ஆக மடித்தா உங்களுக்கு அந்த அளவு கிடச்சிடும். அதே மாதிரி வெயிஸ்ட் வந்து இங்கே 31 இருக்குது. 7.75 வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து டாட்டுக்கான ஈஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் சைடில் நம்ம பிரித்து விடுறதுக்கு ஒரு சீம் அலவன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது வந்து 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக்கோட டெப்த் வந்து மார்க் பண்ணலாம். நெக்கோட டெப்த் வந்து இங்கே 10 இன்ச் இருக்கிறதுனால நான் 9.5 ஒரு புள்ளி கூட அப்படி வச்சுருக்கேன். நான் வந்து அந்த 1 சென்டிமீட்டர் இதில் வந்து தைப்பேன். சீம் அலவன்ஸ் வந்து எப்பயுமே அந்த அளவுக்கு விடுவேன். அதே மாதிரி இங்கே வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ நான் இங்கே வந்து 2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு நெக்கு வந்து அந்த நெக் ரவுண்டு 3 இன்ச் வரும். ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து 2 இன்ச்சு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வரும். இப்போ வந்து நெக்கை வந்து அழகாக வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஹார்மோலுக்கு வந்து அந்த லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு கர்வ் வந்து போட்டு விட்டுடுங்க. கர்வ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹார்மோல் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து 8 இன்ச் வருதான்ட்டு. இன்கேஸ் கொஞ்சம் அளவு அது வந்து ஹார்மோலில் அதிகமாக வந்ததுன்னா அந்த லைனையே வந்து கொஞ்சம் கீழேயோ மேலேயோ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம அந்த டெப்த்தை வந்து குறைக்கலாம். குறைக்கவோ கூட்டவோ செய்யலாம். அதனால தான் நான் அந்த மாதிரி திருப்பி வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து சைட் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கன்ட்டு திருப்பி வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து லைன் வந்து மேலே போட்டு திருப்பி ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு சரியாக வந்துடும். இன்கேஸ் உங்களோட ஹார்மோல் அளவும் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து அதிகமாக வந்ததுன்னா லைனை வந்து மேலே ஏற்றுக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வந்ததுன்னா அந்த லைனை வந்து கொஞ்சம் கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க வந்து நெக் ட்ராப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து லைட்டாக வந்து ஒரு 1/8 இன்ச்சுக்கு தான் நான் உள்ளே வந்து நெக் சைடு வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸ்லோப் மாதிரி கொடுத்துக்கிறேன். அது கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து அந்த 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன் இல்லையா, மடித்து தைக்கிற மாதிரி. யூஸ்வலாக வந்து அந்த 1.5 இன்ச் வந்து
கொடுத்து தான் ஜென்ரலாக வந்து தைப்பாங்க. அதை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டி வச்சு அட்டாச் பண்ணோன்னாலும் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இப்போ வந்து டாட் மார்க் பண்ணிடுறேன். டாட் வந்து நான் 1 இன்ச் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிடுறேன். எப்படி மார்க் பண்ணியிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த டாட்டில் வந்து லைட்டாக வந்து சைடுக்கு வந்து ஸ்லோப் மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அந்த லைன் ஏன் கொடுக்குறேன்னா, அது வந்து நம்மளுக்கு ப்ளவுஸில் சைட்லேயும் நம்மளுக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். அந்த டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ப்ளவுஸ் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கட் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ட்ரைபாட் வந்து அங்கே கரெக்டாக அந்த டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னால் இப்படி மூவ் பண்ணி இப்படியும் திரும்பி எப்படியுமே கட் பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணேன். இப்போ வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. நாச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து தெரியும். அதே மாதிரி அந்த மார்க்கிங் வீல் வச்சு டாட்டும் சைடில் அந்த சீம் அலவன்ஸும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த சைட் வந்து ஈஸியாக வந்து அந்த மார்க்கிங் விழுந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து அந்த லைன்ஸ் வந்து போட்டுட்டு வச்சுக்கலாம். இப்போ நெக்கையும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் கேன்வாஸ் இல்லை அடித்து திருப்புறீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பேக்கை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் மேலே வச்சுட்டு நம்ம வந்து மேலே அந்த ஷோல்டரும் ஹார்மோலும் நெக் அந்த சைடு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த சைடு வந்து சீம் அலவன்ஸ் வரும் இல்லையா, அந்த செல்வேஜ் வரும் இல்லையா, அந்த செல்வேஜ் பக்கத்துலேயே வச்சு டிராஃப்டிங் எப்பயுமே போட வேண்டாம். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நான் போடுறேன். இப்போ வந்து அந்த சீம் அலவன்ஸ்க்கு இன்னொரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை விட்டுட்டு நம்ம நெக்கோட அந்த வித் இருக்கும் இல்லையா, அதை ஷோல்டர் வித் ஃபுல்லாக அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்மோலோட லைனையும் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு அந்த ஒரு 1/2 இன்ச் மார்ஜின் வரும் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த அப்பெக்ஸோட லென்த்து இங்கே வந்து 10 வருது. யூஸ்வலாக இந்த சைஸ்க்கு வந்து நம்ம 10 9 வச்சா கூட சரியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக இருக்கிறதுனால 10. அதே மாதிரி அந்த அண்டர் பர்ஸ்ட் அந்த டாட்டோட வித்தும் வந்து உங்களுக்கு வந்து 3.25 வந்தது. நான் சீம் அலவன்ஸ் சேர்த்து 4.25 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து அந்தளவுக்கு யாருக்கும் வராது. இது வந்து ஒரு பெரிய சைஸ்ன்றதுனால வருது. அதே மாதிரி இப்போ வந்து செஸ்ட் மார்க் பண்ணிட்டேன். செஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஈஸ் கொடுத்து, ஈஸ்னா அது நம்மளுக்கு போயிடும் டாட்டில், அப்புறம் சைடில் வந்து அந்த கிராஸ் எடுப்போம், அது எல்லாத்துலேயுமே போயிடும். அதே மாதிரி தான் பஸ்ட்டு டிவைடட் பை 4 எடுத்துகிட்டு வர ஆன்சர் இப்போ 9 வருதுன்னா அதோடு 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 10 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பஸ்லேயும் செஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்கோட டெப்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்குமே வந்து மேலே 3 இன்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து 3.5 கொடுத்துக்கோங்க. 3.5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து நல்ல ரவுண்டாக கிடைக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அது சேம் தான். இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிடுறேன். இது எல்லாமே உடம்புல அளவு எடுத்தது தான். நீங்கள் வந்து ப்ளவுஸில் எடுத்தீங்கனாலும் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச் வந்து தெரியாமல் மார்க் பண்ணது. இப்போ வந்து 3 அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அது கீழேயும் அது சேம் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து அந்த 4 இன்ச் வருது இல்லையா, அதில் வந்து நான் பாதி எடுத்திருக்கேன். அந்த ஸ்லோப் ஒரு போட் மாதிரி ஒரு ஷேப் வரும் இல்லையா நம்மளுக்கு ப்ளவுஸில், அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த சைடு அதில் பாதி, அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே கொடுத்து மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது ஒரு போட் மாதிரி ஷேப் வந்து நம்ம கர்வ்டாக வந்து வரைஞ்சி விட்டுடலாம். இதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 12 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 12ல் வெயிஸ்ட் எவ்வளவோ 8 வெயிஸ்ட்டுன்னா அந்த 12ல் 8 வந்து மைனஸ் பண்ணிட்டா மீதி 4 வரும் இல்லையா, அந்த 4 தான் நம்மளோட பஸ்ட்டோட வித்து நான் மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு 1.5 ஒரு புள்ளி வந்ததுன்னு நினைக்கிறேன். 3.5 வந்து எனக்கு வந்தது. ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் இந்த ஷேப்புமே பெரிய டாட் வரும் இல்லையா, அந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக கர்வ்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது ரொம்ப நீட்டான ஷேப் வந்து கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மேலே 1 இன்ச் வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கேப்பும் நம்மளுக்கு 1 இன்ச் இருக்கணும். அந்த 1 இன்ச் கொடுத்துட்டு டாட் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே இந்த சென்டர் பெரிய டாட்லேருந்து 2 இன்ச் அவே ஃப்ரம் அந்த ஹார்மோல் டாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் ஹார்மோல் லைட்டாக வந்து ஒரு குழி வரும் இல்லையா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த ஷேப்பிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹார்மோல் மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் அதிகமாக வரலாம். இப்போ 3/4 இன்ச் வந்ததாலும் டாட் வந்து அதில் போயிடும். ஏன்னா இது பெரிய சைஸ்ன்றதுனால 3/4 இன்ச் கொடுக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு அந்த கப் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வந்து கிடைக்கும். யூஸ்வலாக நம்ம 1/2 இன்ச் வந்து ஹார்மோல் டாட் கொடுப்போம் இல்லையா, இதில் வந்து ஒரு 3/4 இன்ச் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெக்கு சைடு அந்த நெக்கு வந்து லூஸாக இருக்கும் சிலருக்கு, ஷோல்டர் வலியும் இல்லை, அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெக்கு சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே வந்து அந்த ஸ்லோப் லைன் ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நெக்கு நீட்டாக வரும். அதே மாதிரியும் ஃப்ரண்ட்லேயும் அந்த ஷோல்டரில் வந்து லைட்டாக ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடியில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பக்காவாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் ப்ளவுஸ் வந்து அவங்க கரெக்டான அளவு கொடுத்தா மட்டும் வாங்கி அதை பேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹார்மோல் கிட்ட மட்டும் வந்து அந்த டாட் வருது இல்லையா, அந்த இடத்துல ஹார்மோலில் வந்து மடிச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நீட்டான ஷேப் வந்து கிடச்சிடும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நீட்டாக வரும். இந்த கவுமே கொஞ்சம் நீட்டாக வந்து பார்த்து இந்த மாதிரி மடித்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு டாட் பிடிக்கும்போது அந்த ஏறத்தாழ ஒரு மாதிரி வரக்கூடாது. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. எந்த இடத்துலலாம் நாச்சஸ் வரணுமோ போட்டுட்டு அந்த டாட்டையும் வந்து பின்னாடி வர மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணிடலாம். இங்கே வந்து எவ்வளோ கேப் இருக்கோ அதோடு வந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து எனக்கு 3.5 வந்து கேப் வருது, இன்னொரு சைடு வந்து எனக்கு 2 வருது. நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸோட லென்த்துக்கே வருது அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த டாட் பிடிக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த கப்பில் போயிட்டு அந்த இது ப்ளவுஸ் மேலே அந்த பார்ட் வந்து சீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சாவது வந்து கேப் வந்து கிடைக்கும். ஏன்னா இது ஹெவி பஸ்ட்ன்றதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி தான் லென்த் வரும். அந்த மாதிரி லென்த் வரும்போது கட் பண்ணிவிடுங்க பயப்படாமல். இப்போ வந்து நம்ம பட்டி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி மார்க் பண்ணுறது ஒரு லைன் போட்டுட்டு மார்ஜின் கீழே வந்து 1/2 இன்ச் அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்து தைச்சு திருப்பி துணி வச்சு திருப்பி எடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ப்ளவுஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம் டாட்டை விட்டுட்டு. இப்போ வந்து வர விதை வந்து இங்கே ஆட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து செல்வேஜ் வருது இல்லையா அந்த சைடு, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளியே மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அங்கே மார்ஜினுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு பட்டியோட வித் மார்க் பண்ணிவிட்டு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து எனக்கு 3.5 வந்தது இல்லையா, ஒரு 1 இன்ச் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு 1/2 இன்ச்சே சேர்த்தா சரியாக இருக்கும். ஆனால் பிகினர்ஸ் வந்து 1 இன்ச் விட்டு தைங்க. ஆனால் தைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைச்சிட்டிங்கனாலும் நம்மளுக்கு வந்து அந்த லென்த் வந்து தப்பாயிடும். இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் சீம் அலவன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அந்த சைடு வரும்போது ஒரு டிப் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஷேப்பிங் போட் மாதிரி இதுவும் ஷேப்பிங் கொடுத்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் அந்த நாச்சஸ் வந்து போட்டுட்டு இப்போ வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபுல்லாக மடிப்பும் வந்து ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் வர மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீழே ஹெம்லைனில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 2 லைன் போட்டுட்டு அப்புறம் ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் வேணும் ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து கேப்போட ஹைட் வந்து மார்க் பண்ணிவிட்டு 3.5 வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைஸ்க்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹார்ம் ஹோல் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம 8 இன்ச் வருது. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஹெம்லைனும் 5.25 வந்து மார்க் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த மேலே வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். அந்த 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஷேப் எடுத்து விடுறேன். கொஞ்சம் டீப் நெக்குன்னும் போது இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து லைட்டாக ஷேப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து வரும். நம்மளுக்கு சுருக்கம்லாம் இல்லாமல் ஸ்லீவில் வந்து வரும். அதே மாதிரி அந்த கீழே வந்து 3/4 இன்ச்சுக்கு இந்த சைஸ்க்கு வந்து 3/4 இன்ச்சு வந்து எடுக்கிறேன். இன்கேஸ் ஸ்மால் சைஸாக இருந்தால் நீங்கள் 1/2 இன்ச் வந்து கூட அந்த குழி எடுத்துக்கலாம். இதை வந்து சாக் பீஸ் மொத்தமாக இருக்கனால உங்களுக்கு லைன் வந்து ஒரு மாதிரி மொத்தமாக வந்து விழுது. இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கரெக்டாக வந்து 8 வந்து வருது. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த நாச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்புறம் ஒரு தடவையும் மெஷர் பண்ணி அந்த எங்கே வரும் என்ன இதுன்னு டவுட்ஃபுல்லாக தைக்காமல் இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சைடில் ஜாயிண்ட் வரும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு குட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதோட லென்த்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது அதை வந்து ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கலாம். கீழே வந்து அந்த சீம் அலவன்ஸ் நான் கட் பண்ணல, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுடுறேன். இந்த சைட் மார்க்கிங் வீல் வச்ச சைட்லேயும் கீழேயும் வந்து மார்க் போட்டுக்கினேன் உங்களுக்கு அடுத்த சைடு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பதிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே ஸ்லீவோட ஹெம்லைன்லேயும் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து நல்ல ட்ரேசிங் வீல் வச்சு நல்ல மார்க்கிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த சைடு வந்து நீங்கள் சாக் வச்சு டார்க்காக போட்டிங்கன்னா நல்லா வந்து பதிஞ்சிடும். தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் சைட்லேயும் வந்து லைட்டான ஒரு கர்வ் எடுத்து விடுறேன். அந்த கர்வ் ஏன் எடுக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லிம்மான ஸ்லீவ்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்லிம் ஃபிட் மாதிரி இருக்கும். ஸ்லீவ்ஸ் பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.